நாமக்கல்லில் இருந்து திருச்சி போகிற சாலையில வளையப்பட்டிங்கிற ஊர்ல கிழக்கு பார்த்த ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சபோதே பார்க்கிறதற்கே பயமுறுத்தும் காட்சியை பார்த்தோம். அந்த காட்சிய பத்தியும் எளிமையாக இருக்கும் அந்த கோயில் பத்தியும் இந்த வீடியோவுல பார்க்கலாம். பூசாரி ஐயா, இந்த கோயில் வரலாற்றை சொல்ல முடியுங்களா? கிராமக்காவல் தெய்வமாக பொதுமக்கள் வழிபாடு செய்கிற குன்னிமரம் கருப்ப சுவாமிக்கான கோயில்தான் இது. இந்த கருப்பசாமி சில சமுதாய மக்களுக்கு குல தெய்வமாகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்த விவசாயிகள் புதர் சூழ்ந்திருந்த இந்த பகுதியை சுத்தம் செய்த போது அங்கிருந்த குன்னி மரத்திலிருந்து ரத்தம் வந்ததாம். அதை பார்த்து பயந்த மக்களில் ஒருவருக்கு மருள் வந்து, இந்த மரத்தடியில கருப்பசாமி நான் இருக்கிறேன், என்னை வழிபட்டு வாங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும் என்று வாக்கு சொன்னாராம். அதன் பிறகு இந்த இடத்துல மக்கள் கோயில் கட்டி கருப்பசாமியை வழிபட்டு வர்றாங்க. இந்த சாமி குன்னிமரத்தடியில இருக்கிறதால குன்னிமரதான் என்றும் மக்கள் இவர் அழைக்கிறாங்க. கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த குன்னிமரத்துக்கு அடியில தான் சாமி சுயம்புவாக இருந்திருக்காரு. கோயில் கட்டின போது அந்த சுயம்புவை எடுத்து கோயில் கருவறையில வச்சுட்டாங்க. இந்த சுயம்பு மூலவர் நீங்க பார்க்கிற இந்த வெங்கக்கல் என்ற வெள்ளை குவார்ட்ஸ் கல்லாலானவருங்க. பக்தர்கள் வேண்டுதல்களுக்காக கொடுக்கப்பட்ட வெள்ளி கவசங்கள் மூலவர் மீது போர்த்தப்பட்டிருக்கு. இந்த கவசங்களை அமாவாசை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் தான் மூலவர் மேல போத்துவோம். இந்த கோயில்ல இரும்பு சங்கிலியில கோழிகளை ஏன் கட்டி தொங்க விட்டுருக்கீங்க? முன்னொரு காலத்துல இந்த கோயிலுக்கு எதிரே இருக்கிற கருவாட்டு ஆத்துக்கு அந்த பக்கம் இருந்த விவசாயிகளோட பொருள்கள் களவு போயிருக்கு. அவங்க களவு போனதை கண்டு பிடிக்க முடியாததுனால இந்த கருப்ப சாமி கிட்ட வந்து தங்களோட களவு போன பொருள்கள் திரும்ப எங்களுக்கு வந்து சேரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த கோயில்ல இரும்பு சங்கிலியில கோழிகளை கட்டி தொங்க விட்டாங்களாம். அதன் பிறகு அவங்களோட களவு போன பொருள்கள் திரும்ப கிடைச்சுதான். அதிலிருந்து மக்கள் அவங்கவங்க வீட்டுல பொருள்கள் காணாமல் போறது, நகை காணாமல் போறது, நிலப்பிரச்சனைகள், தட நடப்பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகம் செய்யறவங்களை பத்தியும், கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிகளை கொடுக்காம ஏமாத்துறவங்களை பத்தியும் குன்னி மரத்தான் கிட்ட வந்து வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி கோழியை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கோழியை கட்டி தொங்க விடுவதற்கு ஏதாவது குறிப்பிட்ட முறைகள் இருக்கா? பாதிக்கப்பட்டவங்க தங்களோட வேண்டுதல்களை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க. அதை நாங்க சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணுவோம். அதன் பிறகு அவங்க கொண்டு வரும் கோழிய குதிரைக்கு பக்கத்துல இருக்கிற இரும்பு சங்கிலியில தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கிடா வெட்டுபவர் அந்த கோழியின் கழுத்தை லேசா அறுத்து விட்டுருவாரு. இதனால கோழி எப்படி துடிதுடிக்குதோ அப்படி எதிரி துடிதுடித்து தங்களின் தவற உணர்ந்து தங்களால் உண்டான பிரச்சனையை சரி செய்வாங்கன்னு நம்பி பாதிக்கப்பட்டவங்க வேண்டுதல் வைப்பாங்க. இதுக்கு ஈடு போடுறதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறின பிறகு ஈடு போட்டவங்க தங்களின் வசதிக்கேற்ப கிடா வெட்டியோ கோழி அடைசலோ போட்டு வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஈடு போடுவதற்காக கட்டி தொங்க விட்ட கோழிகளை எந்த ஒரு பறவையோ விலங்குகளோ தொடுவதில்லை என்பது ஒரு சிறப்பு. இங்க நிறைய திரிசூலங்கள் இருக்கு, 3 ஊஞ்சல்கள் இருக்கு. ஊஞ்சலுக்கு முன்னாடி 2 இரும்பு தடிகள் மாதிரி இருக்கே. அனைத்து திரிசூலங்களும் ஊஞ்சல்களும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களுக்காக சுவாமிக்கு கொடுக்கப்பட்டவை. இந்த இரும்பு கழிகளும் வேண்டுதலுக்காக 100 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டவைதான். கருப்பசாமி வேட்டைக்கு போகும்போது இரும்பு கழிகளை எடுத்துக்கிட்டு போவாரு என்பது மக்களின் நம்பிக்கை. அந்த குன்னி மரத்துல ஏன் நிறைய துணிகள்ல கல்லு கட்டி இருக்கு? சில தொட்டில்களையும் பார்க்க முடியுதே. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு நினைக்கிற தம்பதிங்க இங்க வந்து சாமி கிட்ட வேண்டுதல் வச்சு பெண்ணோட முந்தானை துணிய கிழிச்சு அதில் ஒரு கல்லை வச்சு முடிச்சு போட்டு இந்த குன்னி மரத்துல கட்டி விட்டுருவாங்க. குழந்தை பிறந்த பிறகு ஒரு தொட்டில் செஞ்சு அதை குன்னி மரத்துல கட்டி தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அதனாலதான் நீங்க நிறைய துணிகளையும் தொட்டில்களையும் குன்னி மரத்துல பார்க்க முடியுது. இந்த குன்னி மரம் சின்னதா இருக்கே, பழைய மரமா இல்ல புது மரமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு புயலின் போது பழைய மரம் சாஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதன் சோங்கிலிருந்து தான் இந்த மரம் முளைச்சு வந்துச்சு. இந்த குன்னி மரத்தான் சாமிய இந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல, இந்த வழியா போற லாரிகளின் டிரைவர்களும் பய பக்தியோட வழிபாடு செஞ்சுட்டு போறதையும் பார்க்க முடிஞ்சுது.